இன்னைக்கு நாம 2013ல ரிலீஸ் ஆன அக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஹிந்தி படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு குழந்தை காணாம போறா. இந்த குழந்தை காணாம போனதுக்கு அப்புறமா என்ன விஷயம் நடக்குது, அந்த குழந்தைக்கு கூட இருக்க மனுஷங்களே எவ்வளவு சுயநலவாதியா யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லுவேன். சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி சாக ட்ரை பண்ணிருக்கா, தூக்கு போட்டு தொங்க ட்ரை பண்ணிருக்கா. அந்த இதுவே அறுந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து சோகமா யோசிச்சுட்டே இருக்கும் போது, சரி தூக்கு போட்டு தொங்க முடியலனா பரவாயில்ல, கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல ஒரு கன் இருக்கும். ஏன்னா இந்த பொண்ணுடைய ரெண்டாவது புருஷன் ஒரு போலீஸ் அப்படின்றதுனால வீட்டுல ஒரு கன் இருக்கும். அதை வச்சு ஷூட் பண்ணிக்கலாம்னு பாக்குறா. அவ்வளவுதான், படத்துடைய ஸ்டார்டிங்லயே ஒரு இழவு உழப்போதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ப யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு கதவை ஓபன் பண்ணா இந்த பொண்ணுடைய பொண்ணு வந்திருக்காங்க. இந்த பொண்ணுடைய பேரு ஷாலினி, குட்டி பொண்ணுடைய பேரு காளி. அப்பா கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பா காலும் பண்ணல ஒன்னும் பண்ணல, வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இந்த ஷாலினி நம்ம ஹீரோடைய மனைவி தான். ஹீரோ இந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை போல பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி சனிக்கிழமை மட்டும் நம்ம ஹீரோ இந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போயிட்டு ஊரெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்து இந்த பொண்ணை டிராப் பண்ணிட்டு போயிடுவாரு. அதுக்காக தான் இந்த பொண்ணு அப்பா கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா போல. இப்ப நம்ம ஹீரோ போன் பேசிக்கிட்டே வராரு. அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சந்தோஷமா போயிட்டு வண்டிக்குள்ள ஏறி உட்கார, பொண்ணை சீக்கிரமா கொண்டு வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினியும் வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே ஷாலினியோடைய ரெண்டாவது ஹஸ்பண்ட காமிக்கிறாங்க. இவரு போலீஸ்ல ஒரு மிகப்பெரிய அதிகாரியா இருக்காரு, பேரு போஸ். இவருக்கு ஷாலினி கால் பண்ணி, என் தம்பி வந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், போயிட்டு அவனை என்னன்னு கேட்டு மீட் பண்ணுங்க, அப்புறம் செலவுக்கு சுத்தமா காசே இல்ல, அக்கௌண்ட்ல கொஞ்சம் காசு போட்டு விடுங்க அப்படின்னும் போது, உனக்கும் தம்பிக்காகவும் தான் நான் போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேனா, காசுலாம் இப்ப கொடுக்க முடியாது, போனை வெயின்னு கட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவரு கூட ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் போல, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு போக போக புரியும். இப்ப இந்த போலீஸ்காரன் கீழே போயிட்டு மச்சான பார்த்து உங்ககிட்ட போன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி போனை தூக்கி போட்டு உடச்சிட்டு சும்மா வந்து தொல்லை பண்ணாது அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பொண்ணை கூட்டிட்டு போறாரு. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பொண்ணை பாக்குறோம், பொண்ணு கூட சந்தோஷமா பேசணும் அப்படின்ட்டுலாம் இல்லாம தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வேலை விஷயமாவே பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு நடிகர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை. அதுக்காக நிறைய ஆடிஷன்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரா. ஜாலியா பேசிட்டே இருக்கும் போது, அப்பா என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. இந்த குட்டி பொண்ணு கையில ஐபோன் வச்சிருப்பா. உன் கைக்கு எப்படி ஐபோன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புடுங்கி வச்சுக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. தங்கம், அப்பாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னும் போது, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவீங்க, வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும், என்னை தனியா உட்கார வச்சுட்டு போகாதீங்க, கூடவே கூட்டின்னு போங்க அப்படின்னும் போது, நீ வேலை செய்யும் போது கூட இருந்தா தொல்லை பண்ணிட்டே இருப்ப, இங்கே உட்காந்துட்டு 5 நிமிஷம் டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போறாரு. எப்ப வருவீங்கன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டே இருக்கும் போது அங்க யாரோ வந்து மாஸ்க் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைய பார்த்து மாஸ்க் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கை மாத்தி போட்டு காமிச்சு இந்த குழந்தைய அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. ஒரு வழியா போலீஸ்காரன் மச்சானை கூப்பிட்டு உள்ளுக்குள்ள உட்கார வச்சு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு இல்லீகலா ஐபோன்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன், கஸ்டம்ஸ் ஆபீசர் உங்க ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் பேசுங்க, பேசி இந்த ஐபோன்லாம் உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கலாம், உங்களுக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னும் போது, இவர் ஒரு கான்ல ஒரு முறைப்பாரு பாருங்க, பையன் கீழே விட்டான், இல்லீகலான வேலைக்கெல்லாம் நான் தொடப்ப மாட்டேன், ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தி விட்டாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கையில ஒரு டாக்குமெண்டோட வராரு. மச்சான் என்ன கார் நிக்குது, காருடைய கதவை திறந்து விட்டு வந்திருக்க, கூடவே அந்த பொண்ணை கூட்டின்னு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னது கார் மட்டும் இருக்கு பொண்ணை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா கீழே போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணை ஆள காணும். நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அங்க இங்கன்னு தேடி பாக்குறாங்க. எல்லாருக்கிட்டையுமே இங்க ஒரு குழந்தை உட்கார்ந்துட்டு இருந்தா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாஸ்க் வித்துக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தை இங்க உட்கார்ந்துட்டு இருந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருடைய கையில நம்ம குட்டி பொண்ணு வச்சிருந்தா பாத்தீங்களா அந்த ஐபோன் இருக்கு, அந்த போனு ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. தெரியல அப்படின்னா தெரியல அப்படின்னு சொல்லு, தெரியுது அப்படின்னா தெரியுது அப்படின்னு சொல்லு, ஏன் அமைதியா ஒரு மாதிரி வெறிக்க பாத்துட்டு இருக்க, போன் அடிக்குது பாரு அப்படின்னும் போது போன் எடுக்கிறான். அவனுக்கு அந்த போனை கட் பண்ண கூட தெரியல. போனுடைய ப்ரொஃபைல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய போட்டோ இருக்கு, அதாவது கால் பண்ணா
ஹீரோடைய போட்டோ வரணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வச்சிருக்கா போல. இத பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் டேய் மச்சான் இங்க ஓடி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் காரனை புடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் தள்ளி விட்டு போனையும் கீழே போட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு விரட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த பையன் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு பக்கமா ஓடுவான் பாருங்க. டக்குன்னு ஒரு வண்டி வந்து அவன் அடிச்சு தூக்குது. பையன் ஸ்பாட் அவுட் அப்படியே சதஞ்சு போயிடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றது அப்படின்னே புரியல. அங்க இங்கன்னு தேடி பார்த்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குழந்தை காணாம போச்சு, நாங்க பார்த்தோம், அவன் ஓடி போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது போலீஸ் இந்த விஷயத்த பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப நாளா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான். ஏதோ ஒரு சின்ன படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானா. இந்த கதையெல்லாம் கேட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு போலீஸை மட்டும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. போயிட்டு அவனுடைய வீட்டுல ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னும் போது வீட்டுக்கு போயிட்டு செக் பண்றாங்க. அந்த வீட்டுல அந்த மாஸ்க் காரனுடைய அம்மா மட்டும் இருக்காங்க. அவங்க கிட்ட உங்க பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பையன் காணாம போயிட்டான். பையன் வந்துட்டு மாஸ்க் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கே வரல, காணாம போயிட்டான் அப்படின்றாங்க. உங்க பையன் வரும்போது ஏதாவது குட்டி குழந்தைங்கள கடத்திட்டு வருவானா இல்ல இதுக்கு முன்னாடி போலீஸால கைது பண்ணப்பட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் அவன் மேல எந்த கேஸும் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ஆனா ஒரே ஒரு வாட்டி ஏதோ ஒரு சின்ன குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் சேர்ந்து புலந்து அமிச்சாங்க. அவ்வளவுதான் அப்படின்னும் போது இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவன் கடத்தல்காரனா இருக்க வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது விஷயம் அவன் வந்துட்டு இறந்து போயிட்டான். இவங்க போயிட்டு பார்க்கும்போது அந்த பையன் மட்டும்தான் தனியா இருந்திருப்பான், போனை மட்டும்தான் அவன் கையில வச்சிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடத்தல்காரனா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. சரி ஓகே நீ வீட்டுக்கு போன் பண்ணி உன் குழந்தை வீட்டுக்கு வந்துச்சான்னு கேளு அப்படின்னும் போது சரி போனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஏன் உன் போன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் போன்ல பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாரு. டேய் கார்லாம் வச்சிருக்க ஈஸி கூட பண்ண மாட்டியா, சரி ஓகே நம்பர் சொல்லு, வீட்டுல இருக்க லேண்ட்லைன் நம்பர் சொல்லு அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டயல் பண்ணா நம்ம போலீஸ்காரனுடைய பேர் போட்டு வருது. ஐயோ என்னது இந்த வீட்டுக்கா அப்படின்னா இந்த ஆளுடைய பொண்ணு தான் காணாம போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரபரப்பா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் சீரியஸா தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரி ஓகே நம்ம அந்த சீஃபுக்கும் கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா அந்த ஆளு போனையே அட்டன் பண்ண மாட்டாரு. பிசி அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஏதோ சில விஷயங்களை புலம்பிட்டு இருப்பாங்க. அதை இந்த ஆளு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ ஊர் முழுக்க தேடுறாங்க. அந்த மாஸ்க் காரனுடைய வீட்டுக்கு பெரிய போலீஸ் படையே போயிட்டு விசாரிக்கிறாங்க. எங்க தேடியும் குழந்தை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா போஸ்கிட்டயே போயிட்டு இந்த மாதிரி இந்த குழந்தைய காணும் சார், கால இருந்து தேடி பார்த்தோம் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது இப்ப இந்த போலீஸ்காரனும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வரான். இப்ப அப்படியே ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மேலயும் ஃப்ரெண்டுக்கார மேலயும் சந்தேகப்பட்டு இவங்க கிட்டே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, குழந்தைய எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் போது ஏங்க நாங்க தான் குழந்தை காணும் அப்படின்னே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், எங்க மேலேயே சந்தேகப்பட்டு விசாரிச்சா இதெல்லாம் நியாயமா, நாங்களே எதுக்கு குழந்தைய கடத்திட்டு நாங்களே எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கொஞ்சம் சத்தமா பேசும்போது அங்க வந்த போஸ் எட்டி ஒரே உதைக்கிறாரு. உதைச்சவரு போட்டு பொலன் பொழக்கிறாரு. இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே இந்த போலீஸ்காரன் மேல செம்ம காண்டாகும். டேய் அவன் என்னடா பண்ணா, அவன் பாட்டு அப்பாவியா உட்காந்து கேள்வி தானே கேட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த போலீஸ்காரன் அந்த ஃப்ரெண்டுக்காரனை போட்டு செம்ம அடி அடிச்சு அவனுடைய குழந்தை தானே காணும், உனக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம், இங்கிருந்து ஓடி போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுறாரு. அடுத்தது ஹீரோ உட்கார வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தை எப்படி காணாம போச்சு, முக்கியமா அந்த குழந்தைய நீ எங்க கடத்தி வச்சிருக்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது நான் எதுக்காக என் குழந்தைய கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. உடனே இந்த போலீஸ் ஒரு ஆடியோ பிளே பண்றாரு. நம்ம ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி பேசின விஷயம், டைவர்ஸ்க்கு அப்புறமா என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. இல்ல என் குழந்தை எனக்கு தான் வேணும், ஒழுங்கு மரியாதையா என் குழந்தைய கொண்டு வந்து விடு, இல்லனா என் குழந்தைய நீ கடத்திட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது போயிட்டு கொடு, என்னுடைய குழந்தை எனக்கு தான் சொந்தம், இன்னைக்கு இல்லனா கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னையும் குழந்தையும் சேர்த்து நான் கடத்துவேன், அப்போ உன்னுடைய புது புருஷனால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை இந்த போலீஸ்காரன் ஒட்டு கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் போல. என்னடா இவ்வளவு கேவலமா புருஷனும் பொண்டாட்டியும் போன் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டு வச்சிருக்க அப்படின்னும் போது ஒழுங்கா சொல்லு, குழந்தைய எங்க கடத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. செம்மடி அடிக்கிறாரு. மூஞ்சி வாயெல்லாம் உடஞ்சி ரத்தமா ஊத்துது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவால அடி வாங்க முடியாம காலை புடிச்சு கெஞ்சிடாரு. இங்க பாரு என் குழந்தைய நான் கடத்தல, அப்போ போன்ல பேசினது சும்மா பேசினது அவ்வளவுதான், காலேஜ் டைம்ல நமக்குள்ள நடந்த அந்த விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன பழிவாங்க பாக்குறியா, சத்தியமா நான் குழந்தைய கடத்தல அப்படின்னும் போது காலேஜ் டைம்ல என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் இந்த போஸ் 3 பேருமே ஒன்னாதான் படிச்சிருப்பாங்க. இந்த போஸுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு, ஒரு நாள்
ப்ரப்போஸ்லாம் பண்ணிருக்காரு. ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ற விஷயத்த பார்த்துட்டு ஹீரோ போயிட்டு அடிச்சிட்டு இருக்காரு. செம்மடி அடிச்சிட்டு இருக்காரு. அவரு பாட்டுன்னு அமைதியா அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா வாழ்க்கையே ரொம்ப மாற ஆரம்பிக்குது. அந்த போஸ் வந்துட்டு படிச்சு பெரிய ஆளாகி போலீஸாவே ஆயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரியிற டைம் போட்டு செமையா அடிச்சிருக்காரு. அந்த டைம்ல போலீஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போஸ் வந்து ஹெல்ப் பண்றாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டைவர்ஸ் ஆகுது. போஸ் தான் ஹீரோயினை பாத்துக்கிறாரு. போஸ் தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. போஸ் கூட பழைய லவ்னால நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கல, நீயும் அவனும் சேர்ந்துட்டு என்ன அசிங்கப்படுத்தினீங்கல்ல, உங்களை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் மக்களே கல்யாணமே பண்ணிருக்கான். இப்ப அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்காரனை காமிக்கிறாங்க. ஒரு கடையில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு லேண்ட்லைன்ல இருந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. சிம்மோடைய ரேட்டே ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புது சிம்ம வாங்கி நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா இங்கதான் நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த போலீஸ்காரன் போனை வாங்கி அட்டன் பண்றான். இப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன் கடத்தல்காரன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு உன்னுடைய பொண்ணு உயிரோட வேணும் அப்படின்னா எனக்கு 10 லட்சம் பணம் வேணும் அப்படின்னும் போது, யாரா நீ எங்க இருந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கு அப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன் பஸ் ஏறி போயிட்டு இருக்கான். போகும்போது யாருக்கோ கால் பண்ணி சின்ன குழந்தைங்களை ஆடிஷனுக்கு ரெடி பண்ணு, அந்த குழந்தைய யாரோ கடத்தி வச்சிருக்காங்க, பணம் கேட்டு அப்பா அம்மா கிட்ட மிரட்டுறாங்க. அப்ப அந்த குழந்தை இப்படிதான் பேசணும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன், ரெடி பண்ணிட்டு அந்த ஆடியோ வீடியோவை எனக்கு சென்ட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த ஆள் எதுக்காக இப்படிலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே புரியல. அந்த குழந்தை காணாம போகும்போது இவன் அந்த குழந்தைக்கு கூட இருந்தானா, ஒருவேளை இவன் தான் கடத்தி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியல மக்களே. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காமிக்கிறாங்க. இவன் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு அக்கௌண்டன்ட்டுக்கு கால் பண்றான். கால் பண்ணி மொத்தமா நமக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 10-15 லட்சம் சொல்றாங்க. சரி ஓகே நான் ரெடி பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இவருடைய போனை போலீஸ் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது இவருக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. இந்த டைம்ல ஒட்டு கேட்ட போலீஸ் இந்த போஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி யாருக்கோ இவன் கால் பண்ணி மொத்தமா நான் எவ்வளவு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். மொத்த பணத்தையும் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம நேத்து யாரோ கால் பண்ணாங்க இல்லையா, அது வந்துட்டு புது சிம்ம வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் இந்த பையனுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. அதே டவர் லொகேஷன்ல இந்த ஃப்ரெண்டு காரனும் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு சார் அப்படின்னும் போது, அப்படின்னா அவனுக்கு பின்னாடி என்னமோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு, அவனை தூக்கினுவாங்க அப்படின்னும் போது அந்த ஃப்ரெண்டு எங்கேயோ பைக்ல ஏறி கிளம்பும் போது போலீஸ் போயிட்டு பின்னாடி உட்கார்ந்துட்டு அப்படியே வண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்றா சின்ராசு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. போலீஸுக்கு நம்ம ஹீரோ மேல செம்ம டவுட். நம்ம ஹீரோ தான் அந்த குழந்தைய கடத்தி வச்சிருக்காரு போல, இல்லனா ஹீரோ அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்துட்டு குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு செம்மையா அடிச்சு விசாரிச்சு அதுக்கப்புறம் இல்லீகலா ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இவனை கண்டிப்பா கொண்டுட்டு போயிட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸும் கூடவே டாக்டரும் போறாங்க. டாக்டர் வந்துட்டு கை கால் உடம்புலாம் செக் பண்ணும், விலங்க கழட்டி விடுங்க அப்படின்னும் போது போலீஸும் கழட்டி விடுறாரு. செக் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த போலீஸ அடிச்சு போட்டு கன்னையும் புடுங்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாரு. போயிட்டே இருக்கும் போது நமக்கு எதுக்கு இந்த கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கால்வாய் மாதிரி இருக்கும், அல தூக்கி போட்டு போறாரு. இப்போ ஹீரோ தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த போலீஸ் இந்த போஸுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. என்னாச்சு, யாரு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ தப்பிச்சு போயிட்டானா, அவன் எங்க போயிருப்பான்னு தெரியும், நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு போல புலனு பொழக்கிறாங்க. அந்த குழந்தை எங்க, ஒழுங்கா சொல்லு அப்படின்னும் போது, நான் எதுக்காக அந்த குழந்தைய கடத்த போறேன், நான் ஒண்ணுமே பண்ணல, என்னை விடுங்க அப்படின்னும் போது, பொய் சொல்லாம உண்மையை சொல்லு, உன்னுடைய போனை வச்சு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சாச்சு, புதுசா ஒரு சிம் கார்டை வாங்கி பிரில்லியண்டா யோசிக்கிறேன் அப்படின்ற பேர்ல உன்னுடைய போன்லயே போட்டு அந்த ராகுல் பையனுக்கு கால் பண்ண இல்லையா, அந்த காலை அட்டன் பண்ணது என்னுடைய பாஸ் தான், அவர் தான் பேசினாரு. இன்னொன்னு உனக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நீ பிரில்லியண்டா சிம்ம மாத்தினிய கண்டி போனை மாத்தல, IMEI நம்பரை வச்சு நீ தான் அந்த போன்ல சிம்ம மாத்தி பேசின அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா சொல்றான்னு அடிக்கும் போது, ஐயா சாமி சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, போன் நேத்து காணாம போச்சு, அப்புறம் கண்டுபிடிச்சேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாயில வந்த பீலாலாம் அச்சு விட்டுனே இருக்கும் போது இங்க போலீஸ் வந்து மிரட்டி விசாரிக்கிறாரு. இந்த டைம்ல தப்பிச்சு போன நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணும்போது, இங்க பாரு அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கான், ஒழுங்கா அமைதியா பேசி எங்க இருக்கான்னு கேளு அப்படின்னும் போது இவரும் அமைதியா பேச ஆரம்பிக்கிறாரு. மச்சான் நான் இருக்கிறது இருக்கட்டும், நீங்களா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவனுங்க அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, முக்கியமா போஸ் என் மேல இருக்க பழைய பகையை வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவான், நான் பிரஸ் மீடியாக்கு போறேன், போயிட்டு இந்த மாதிரி குழந்தைய காணோம், என்ன டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறேன், போலீஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னும் போது
இப்ப நம்ம ஹீரோ எங்க இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருப்பாரு. மச்சான் நீ அங்க இருக்காத, போலீஸ் என்ன புடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பயந்துட்டு போனை கட் பண்ண பாக்குறாரு. உடனே போஸ் பேச ஆரம்பிக்கிறான். டேய் இங்க பாரு, பைத்தியக்காரத்தனமா நீ ஏதாவது பண்ணி பிரஸ் மீடியான்னு போயிட்டு இந்த குழந்தையுடைய போட்டோ வெளியே வந்து போலீஸ் வந்துட்டு தேடுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் கடத்தல்காரனுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா குழந்தை இறந்து போயிடும். அப்புறம் நீ உன்னுடைய குழந்தைய உயிரோடவே பார்க்க முடியாது, முதல்ல கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மீட் பண்ணி பேசிட்டாங்க. இங்க பாரு கொஞ்சம் அமைதியா இரு, குழந்தை வேணும் அப்படின்னா நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், அதுக்குள்ள நீயே ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணி அந்த குழந்தைய இறக்க வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அரெஸ்ட் பண்ணிட்டு போல 2 பேரையுமே வெளியே விட்டு போறாரு. இப்போ போலீஸ் யூசுவலா ஒரு குழந்தை காணாம போச்சு இல்ல யூசுவலா யாராவது குழந்தைய கடத்திட்டு போனாங்க அப்படின்னா எப்படி தேடுவாங்களோ அதே போலயே தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தை காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் முழுக்க இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் போது எக்கச்சக்கமான போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனு, ட்ரெயினுக்குள்ள ஏறி, பஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க. அப்புறம் ரெகுலரா குழந்தைய கடத்தக்கூடிய கும்பல்லா இருப்பாங்க பாத்தீங்களா, யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் தேடினாலும் குழந்தைய கண்டே பிடிக்க முடியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஃப்ரெண்டுக்காரனை காமிக்கிறாங்க. இவன் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு ஆடிஷனுக்கு குழந்தைங்களை ரெடி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த ரெக்கார்ட்லாம் வந்திருக்கும். அதை இப்போ பிளே பண்ணி பாக்குறான். பிளே பண்ணி பார்க்கும்போது ஒரு குழந்தையுடைய வாய்ஸ் மட்டும் காணாம போன காளியுடைய வாய்ஸ் மாதிரியே இருக்கு. சரி ஓகே இதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னொன்னு இவன் ஒரு வாய்ஸை ரெக்கார்ட் பண்றான். கடத்தல்கார மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு உன்னுடைய குழந்தை உயிரோட வேணும் அப்படின்னா எனக்கு 20 லட்சம் பணம் வேணும், என் பேச்ச மீறி போலீஸ்க்கு போனா உன் குழந்தை இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசி கிரெடிட் கார்டு நம்பரை வாங்கிட்டு இன்டர்நெட் மூலியமா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றான். சிம் வாங்கினாதான் போலீஸ் கண்டுபிடிச்சிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் மூலியமா கால் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க ஒரு பொண்ணு கொஞ்சம் அரையும் குறையுமா உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இந்த பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதுல கொடுமை என்ன அப்படின்னா ஹீரோயினும் இந்த பொண்ணும் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப யாரோ கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து போனை அட்டென்ட் பண்றாரு. யாரு கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் நெட் மூலமா கால் பண்ணிருக்கான். முதல்ல அந்த குழந்தையுடைய ஆடியோவை பிளே பண்ணி விட்டு இவனுடைய ஆடியோவை பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என் குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் திரும்ப கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ முடியும், போனு கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றது அப்படின்னே புரியாம ஃப்ரெண்டுக்காரனுக்கே கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி இவ்வளவு பணம் கேக்குறான், அந்த பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொள்ளையா அடிக்க முடியும், நீ என்ன பண்ணு, அந்த குழந்தை உனக்கு மட்டும் குழந்தை கிடையாது, அந்த போலீஸ்காரனுக்கும் குழந்தை தானே, நீ அவங்கிட்டயே உதவி கேளு அப்படின்னும் போது அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே போலீஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நெட்டு காலை மட்டும் போலீஸால ட்ரேஸே பண்ண முடியல, யாரோ கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிருக்கும். இப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன் அவ்வளவு பணம்லாம் கண்டிப்பா நம்மளால ரெடி பண்ணவே முடியாது, ஒன்னு போயிட்டு கொள்ளையடி இல்லனா அந்த போலீஸ்காரங்க கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்ப இந்த போலீஸ் அந்த ஆன்லைன் கால் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அதை தேடி போனா அது அமெரிக்கா ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இவங்களாலேயே கண்டே புரிய முடியல. அப்போ கூட இருக்க போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடத்தல்காரர் இருந்தான், அவன் இந்த மாதிரி தான் யாரையாவது கடத்திட்டு நெட் மூலமா கால் பண்ணி மிரட்டுவான், மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பயபுலியும் இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கான் அப்படின்னும் போது நான் போயிட்டு அவனை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பி போயிட்டு அந்த பையனை மீட் பண்ணி உன்னுடைய ஆட்கள் யாராவது இந்த வேலையை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு சரியா தெரியல சார், விசாரிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது அப்படின்னா இந்த போனை நீ கையிலேயே வச்சுக்கோ, உனக்கு ஒரு நாள் டைம், அதுக்குள்ள யாருக்காச்சும் கால் பண்ணி விசாரிச்சு இந்த மாதிரி பொண்ணை யாராவது கடத்திட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லு அப்படின்னும் போது கேட்டு சொல்றேன், ஆனா ஒரு நாள்ல முடியாது, கண்டிப்பா டைம் இருக்கும் அப்படின்னும் போது டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் எனக்கு டைம் பாஸ் பண்ண ஆடியோ ரெக்கார்டரு, வீடியோ பிளேயரு, டிவி, போனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேணும், எனக்கு செமையா போர் அடிக்குது அப்படின்னும் போது சரி ஓகே வாங்கி தரேன் அப்படின்ட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. இந்த பொண்ணை பாத்துக்கணும் அப்படின்னு போலீஸ்காரன் கூட ஒரு ஆளை நிக்க வச்சிருக்கான் போல. மேடம் எங்க போறீங்க, சாரு கிட்ட சொல்லாம கொல்லாம வெளியே போகாதீங்க அப்படின்னும் போது ஏன் இஷ்டம், நான் எங்க வேணா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்காரும் போது இந்த போலீஸ்காரனும் போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறான். இப்ப இந்த பொண்ணு கிளம்பி ஃப்ரெண்ட பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஃப்ரெண்டு யாரு அப்படின்னா நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஃப்ரெண்டு. இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேசும்போது கடத்தல்காரன் உன்னுடைய பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு 20 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். உன் புருஷன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான், கண்டுபிடிப்பானா கண்டுபிடிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது உடனே ஹீரோயின் புருஷனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி யாராவது கால் பண்ணி பணம் வேணும்னு கேட்டாங்களா அப்படின்னு
சொல்லிட்டு கேட்க, உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேக்குறாரு. எப்படியோ தெரியும், ஒழுங்கா சொல்லு அப்படின்னும் போது எதுவுமே பேசாம போனை கட் பண்ணிட்டு அந்த வேலைக்காரனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, டே என் பொண்டாட்டி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போனை கட் பண்றாரு. இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டுக்காரனை காமிக்கிறாங்க. ஹீரோ கால் பண்றாரு. கால் பண்ணி, மச்சான் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால 20 லட்சம்லாம் பணம் ரெடி பண்ணவே முடியாது அப்படின்னும் போது, அப்படின்னா வா நம்ம 2 பேரும் சேர்ந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா கூப்பிடுறான். சரி ஓகே, அதை விட்டா நமக்கு வேற வழி கிடையாது போல, நைட்டு கிளம்பி நம்ம கொள்ளையடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உண்மையிலேயே கொள்ளையடிக்க போறாங்க மக்களே. இந்த விஷயத்த போலீஸும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை வருது. இவன் அந்த குழந்தைய கடத்திருக்க மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம படம் பாக்குற நமக்கே ஒரு விஷயம் புரியாது. இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோக்கே துரோகம் பண்ண பாக்குறான். ஹீரோ ஏமாத்தி பணம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோ எதுக்காக ஃப்ரெண்டை இவ்வளவு நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்வி வரும்போது நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரன் அடிக்கடிக்க நம்ம ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவான். அப்படியே போயிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் இந்த பையனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு விளையாடிட்டே இருக்கும்போது இவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஓரமா உட்கார வச்சுட்டு, எனக்கும் மாடலிங் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு, 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு Dress வாங்கினேன், அதை போட கூட எனக்கு டைம் இல்ல, என் புருஷன் என்கிட்ட பேசக்கூட மாட்டான் அப்படின்னும் போது, ஓ அப்படியா, சரி ஓகே, அவன் எங்க போயிருக்கான், எப்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்க, நம்மளை பத்தியும் கொஞ்சம் பேசலாமே அப்படின்னும் போது, பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேச ஆரம்பிக்கிறான். நான் வேணா உனக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, போட்டு காட்டு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த குழந்தைய தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை போட்டு பாலை கலந்து கொடுத்து குழந்தைய தூங்க வச்சுட்டு இந்த பொண்ணு அந்த மாடல் ட்ரெஸ் போட்டு காமிக்கிறா. போட்டு காமிக்கும் போது, நீ செமையா இருக்க, நீலாம் ஏதாவது ஆடிஷனுக்கு போன அப்படின்னா யோசிக்காம உன்ன படத்துல ஹீரோயினாவே நடிக்க வைப்பாங்க அப்படின்னும் போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு இந்த பையனை இந்த பொண்ணு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டாரு. மொட்டை மாடல உட்காந்து சருகு போட்டுனே இருக்கும் போது, என் வீட்டுக்கு நீ போனியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்றாரு. லிப்ஸ்டிக் மார்க்க கூட துடைக்காம வந்திருக்கடா அப்படின்னும் போது, இப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்துட்டு எந்த கடையை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வாடா போயிட்டு அந்த கடையை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாருன்னு கூப்பிடும் போது, சுத்தி முத்தி பாரு, எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய பேரு கார்டு தான் யூஸ் பண்றாங்க, பணம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, அதெல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணி தூக்கணும் அப்படின்னும் போது, இப்போதைக்கு நம்ம ஒரு கடையை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம், போயிட்டு கன்னை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை போயிட்டு மீட் பண்ணி கன்லாம் வாங்குறாங்க. இந்த விஷயத்த போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டே கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க போன் எல்லாம் ஒட்டு கேட்டு இந்த பைபிள்ங்க தப்பா ஏதோ ஒரு வேலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ், நீங்க போயிட்டு இவனை ஃபாலோ பண்ணுங்க, 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு ஃபாலோ பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போலீஸ் டீமையே அமைச்சு வச்சிருக்காரு. அவங்க ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோவை ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இங்கதான் கன்னு வாங்க போறானா. உட்காந்து கன்லாம் பாக்குறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு வைத்த கலகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்த போலீஸ் போஸுக்கு கால் பண்ணி சொல்லும் போது, போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஆர்டர் போடுறான். இப்போ போலீஸ் நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் மட்டும் இருக்கா. நம்ம ஹீரோவை ஆளக்கானும். நம்ம ஹீரோ பாத்ரூம் போயிட்டு வரும்போது போலீஸ் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு, ஒக்கா மக்கா உள்ளுக்குள்ள போனா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடி வந்துட்டாரு. ஒரு கடைக்கு போயிட்டு உட்காந்து செமையா அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா மறுநாள் காலைல நம்ம ஹீரோ அன்னைக்கு கன்னை தூக்கி போட்டு வந்தாரு பாத்தீங்களா, அங்க போயிட்டு தேடி கன் எடுக்கிறாரு. கன் எடுத்துட்டு நேத்து நைட்டே ஒரு கடையை செலக்ட் பண்ணிருப்பாங்க, அந்த கடைக்கு நேரா போறாரு. ஒரு கஸ்டமர் மாதிரி போயிட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டே அவனை அடிச்சு போட்டு உள்ளுக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டு கன்னை காமிச்சு மிரட்டி, காசு வேணும் அப்படின்னும் போது ஒரு 5 லட்சம் மட்டும் கொடுக்குறாங்க. யாவ், இதை வச்சு நான் என்ன நாக்கையா அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு லேடியோடைய பேக போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க ஓட ட்ரை பண்றாங்க. அவங்க காலையே ஷூட் பண்ணி பேக புடுங்கி பேகுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, இப்ப யாரோ அந்த பக்கம் போன ஒரு ஆளு இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு செக்யூரிட்டியோடைய கன்னத்து அந்த கடையுடைய கண்ணாடியை ஷூட் பண்ணி உடைக்கிறாரு. இந்த டைம்ல அங்க இருக்கிற எல்லாருமா சேர்ந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இப்ப போலீஸ் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து, ஏன்டா அப்படி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு, எனக்கு என்னமோ உன் ஃப்ரெண்டுக்காரன் தான் பண்ணிருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸுக்கு என்ன விஷயம்லாம் தோணுதோ, என்ன மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டுக்காரன்ல டவுட் இருக்கோ எல்லா விஷயத்தையுமே சொல்லும் போது, சரி ஓகே நானே போயிட்டு பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. நம்ம ஹீரோவை எங்க லாக் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதே இடத்துல இந்த ஃப்ரெண்டுக்காரனையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. மச்சான் ஏன்டா அப்படிலாம் பண்ற, ஒருவேளை உனக்கு
உனக்கு பணம் தான் வேணும், நீ தான் அந்த குழந்தைய கடத்தி வச்சிருக்க அப்படின்னா நேரடியா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், எனக்கு குழந்தை தான் முக்கியம் அப்படின்னும் போது என்ன பார்த்து சந்தேகப்பட உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, உன் பொண்டாட்டி துரோகம் பண்றா அப்படின்ற விஷயத்த முதல்ல சொன்னது நான் தான், சொல்லாம நான் கூட அந்த பொண்ணுகிட்ட அஜால் குஜால் வேலை பார்த்துருக்கலாம், ஆனா உங்ககிட்ட வந்து சொன்ன பத்தியா என்ன சொல்லணும், டீ கடைக்கு போனா டீ குடிப்ப, ஒயின் ஷாப் போனா சரக்கடிப்ப, பெட்ரோலுக்கு காசு எல்லாம் ஏன்டா தான் கேட்ப, அப்ப எல்லாமே காசை கொடுத்துட்டு இது வரைக்கும் கணக்கே பண்ணாம இருக்க, என்ன பார்த்தா உனக்கு எப்படி கடத்தல்கார மாதிரியா தெரியுது, சொல்லுடா நான் உன் குழந்தைய கடத்துவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோவே யோசிக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அன்னைக்கு நான் வந்து ஆபீஸ்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ பின்னாடி வந்த நீ காரு ஓபன்ல இருக்கு, எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட, நான் பொண்ணை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும், அப்படின்னா நீ தான் குழந்தைய கடத்திட்டு அதுக்கப்புறம் மேல வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அட பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, நீ சனிக்கிழமையானா குழந்தைய கூட்டிட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா, உன் கூட தான் 20 வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கேன், அப்ப கூட நீ என்ன நம்ப மாட்டியா, அப்பெல்லாம் கடத்தாதனா இப்பதான் கடத்த போறனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த டைம்ல யாரோ நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க, அந்த கடத்தல்காரன் தான் கால் பண்றான், எனக்கு 50 லட்சம் பணம் வேணும், பணத்தை ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணு, நான் கால் பண்ணும்போது பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும், அந்த டைம்ல காசு இல்ல லூஸ் இல்ல அப்படின்னு சொன்னா உன் பொண்ணை கொலை பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். ஹப்பாடா எப்படியோ ஒரு வழியா உண்மையா அந்த பொண்ணை யாரு கடத்தினாங்களோ அவங்க தான் கால் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது இப்ப நம்ம ஹீரோ கோவமா வெளியே போறாரு. வெளியே போயிட்டு ஏன்டா அப்படி பண்ற, என்னையும் அவனையும் மூட்டி விட்டு சண்டை வர வச்சு நாங்க சண்டை போடணும், அதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் அந்த குழந்தைய கடத்தி வச்சிருக்கா போல மக்களே, எப்படி அந்த ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்ணி பேசினானோ அதே போல பக்காவா பிளான் பண்ணி இந்த பொண்ணு கால் பண்ணி பேசியிருக்கா. ஆனா இந்த பொண்ணு 50 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. இப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய அங்கிள் உள்ளுக்குள்ள வந்து என்ன விஷயம் ஆச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இப்போ இந்த குழந்தைய காணோம், யாராவது பாத்தீங்க அப்படின்னா தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல நியூஸ் எல்லாம் போடுறாங்க. இந்த விஷயத்த நிறைய பேர் பாக்குறாங்க. இந்த பக்கம் இந்த போலீஸ்காரன் எப்படியாச்சும் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஜெயில இருக்கவனுக்கு கால் பண்ணி, என்னடா கண்டுபிடிச்சிட்டியா, உன்னுடைய ஆட்கள்ல யாராவது தான் இந்த குழந்தைய கடத்திட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சார், நான் எல்லாத்தையும் பேசி பார்த்துட்டேன், அப்படி ஒரு குழந்தைய அவனுங்க கடத்தவே இல்லையா அப்படின்னும் போது இப்ப இந்த போலீஸ் செமையா யோசிக்கிறாரு. அப்படின்னா யார் தான் இந்த வேலையெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இப்போ கூட இருக்க ஒரு லேடி போலீஸ் ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் கால் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு மூலமா அந்த கம்பெனிக்கு நம்ம பே பண்ணோம், பே பண்ணிட்டு தான் காலை யூஸ் பண்ணவே முடியும். இப்ப நமக்கு யார் மேலாம் டவுட் இருக்கோ அவங்களுடைய கிரெடிட் கார்டு, லேப்டாப், கம்ப்யூட்டர்லாம் வாங்கி செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது, சரி ஓகே அதை போயிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய தம்பியும் காமிக்கிறாங்க. தம்பிக்காரன் அக்காக்கு கால் பண்றான், ஏதோ பாசமா கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவனும் ஒரு புது சிம் வாங்கி நம்ம ஹீரோயினுக்கு கடத்தல்கார மாதிரி கால் பண்ணிருக்கான். கால் பண்ணி, உனக்கு உன்னுடைய குழந்தை உயிரோட வேணும் அப்படின்னா எனக்கு 50 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னுடைய அப்பா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ மாமியார் மாமனாரு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க என்னமாச்சு, யாருமா கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க எல்லாமே சொல்றாங்க. முக்கியமா போலீஸ்க்கு போக கூடாது, உன் புருஷனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ போலீஸ்க்கு போனேன், இல்லனா புருஷனுக்கு கால் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும், குழந்தைய கொலை பண்றாங்க அப்படின்னும் போது, சரி ஓகே பணத்தை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், எவ்வளவு பணம் கேட்டான் அப்படின்னும் போது 65 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் 50 லட்சம் தான் கேட்டிருப்பான், இவங்க 15 லட்சம் எக்ஸ்ட்ராவே சொல்றாங்க. சரிமா நான் போயிட்டு ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமனாரும் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஃப்ரெண்டுக்காரனை காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ் போயிட்டு எனக்கு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் டெபிட் கார்டே யூஸ் பண்றது கிடையாது, கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, லேப்டாப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கம்ப்யூட்டர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ திடீர்னு இந்த போலீஸ் இந்த பையனை செவுத்து பக்கமா தள்ளி கைய பின்னாடி வைக்கும் போது, ஐயோ என்ன விடுங்க, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னும் போது, சே அப்படி எதுவும் பண்ணல, உன்னுடைய பர்ஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுத்து இவன் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோடைய வீட்டுக்கும் ஒரு போலீஸ் போயிட்டு, உங்ககிட்ட லேப்டாப், கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்ல அப்படின்றாரு. சரி நீ யூஸ் பண்ற கிரெடிட் கார்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஏடிஎம் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றாரு. சரி ஓகே அதையாச்சும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாரு. இந்த பக்கம் அந்த போஸை காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை போட்டு ஒட்டுக்கிட்டு
கேட்டுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல இருந்து ஒரு லேடி போஸுக்கு கால் பண்ணி உங்க பொண்டாட்டி எங்கேயோ கிளம்புறாங்க, ஏதோ ஒரு கடத்தல்காரன் கால் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறான் போல அப்படின்னும் போது லொகேஷன் எங்க, இப்போ என் பொண்டாட்டி எங்க போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களும் லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த போஸுக்கு சொல்றாங்க. இப்போ போஸ் பொண்டாட்டி கால் பண்ணா பொண்டாட்டி போனையே அட்டன் பண்ண மாட்டாங்க. இவங்க பாட்டுன்னு போறாங்க. அந்த கடத்தல்காரன் எங்க வர சொன்னாலும் அங்க போயிட்டு பேக ரோட்லயே தூக்கி போட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்புறாங்க. பின்னாடி அந்த தம்பிக்காரன் வந்து பேக தூக்கி வண்டிக்குள்ள போட்டுட்டு அவனும் ஹாயா கிளம்பிட்டான். இப்ப நம்ம ஹீரோயின் மிச்சம் இருக்கிற 15 லட்சத்தை நேரா போயிட்டு ஹீரோவுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட கொடுத்து இந்த காசை பத்திரமா வச்சுக்கோ, நான் கேட்கும் போது கொடு அப்படின்னும் போது கண்டிப்பா அப்படின்றாங்க. இந்த பொண்ணு திருட்டு பயபுள்ளகிட்டயே காசை கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு படம் பாக்குற நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. போலீஸ்காரன் பொண்டாட்டி கால் பண்ணி இவங்க போனே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி அப்பா நீங்க இப்ப ஏன் அங்க போனீங்க, என் பொண்டாட்டிக்கு பணம் ஏதாவது கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃபிரெண்ட் மேல சந்தேகப்பட்டு போலீஸ் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராவே போயிருக்காங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு மாமா கூட வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ராக்கிய கூப்பிடுங்க, அந்த பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்னும் போது இவரு லெட்டரை காமிக்கிறாரு. நான் தனியா போறேன், இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன், உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. பயபுள்ள கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 லட்சத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டா போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேக்கோட போறாரு. ஒரு கார் வருது, அந்த காருக்குள்ள பேக வச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. புருஷங்காரன் வீட்டுக்கு வரான். ஏன்டி எனக்கு தெரியாம என் அப்பா கிட்ட காசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு ஓடுறா. பின்னாடியே போயிட்டு நீ காசு வாங்கினது கூட நான் மன்னிச்சிடுவேன், ஆனா எக்ஸ்ட்ரா ஏன் காசு வாங்கினேன் அதை சொல்லு அப்படின்னும் போது இவங்க ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ண இல்லையா, நீ வந்துட்டு என்ன பாசமா அன்பாலாம் கல்யாணம் பண்ணல, காலேஜ்ல நடந்த சம்பவத்துக்காக தான் கல்யாணம் பண்ணி என்ன கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, ஒரு நாள் என்ன பார்த்து சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கியா, இல்ல பாசமா தான் வந்திருக்கியா, எதுவும் கிடையாது, எல்லாம் நீ பிளான் பண்ண மாதிரியே நடந்துச்சு, நானும் ராகுலும் பிரிஞ்சிட்டோம், என்ன ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஜெயில் கைதி மாதிரி வச்சிருக்க அப்படின்னும் போது இவரு பேசாம அமைதியா இருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு போல. இந்த டைம்ல போலீஸ் கால் பண்றாங்க. கால் பண்ணி அந்த காசை யாரு வாங்கிட்டு போனான்னு கண்டுபிடிச்சாச்சு, உங்க மச்சான் தான் உங்க பொண்டாட்டியை ஏமாத்தி காசை வாங்கிட்டு போயிருக்காரு, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கூட ட்ரேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ராக்கி நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃபிரெண்டு, அந்த பொண்ணு ஆளக்கானும் எங்கேயோ தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்கா, வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னும் போது சரி ஓகே நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் தம்பி தான் உன்னை ஏமாத்தி பணம் வாங்கிட்டு போயிருக்கான், அதுக்கப்புறம் நீ பணம் கொடுத்து வச்ச பத்தியா உன் ஃப்ரெண்டுக்காரி, அவளும் உன் காசை ஆட்டைய போட்டு ஓடி போயிட்டா, போடி போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இவர் போகும்போது இவங்க திடீர்னு கன் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போயிட்டு டமால்னு ஷூட் பண்றாங்க, கையிலேயே காயம் படுது போல. அடுத்த சீன்ல இவரு கை கட்டலாம் போட்டுட்டு போலீஸ் டீமோட போயிட்டு அந்த தம்பிக்காரனை அரெஸ்ட் பண்றாரு. தம்பிக்காரன் காசை ஜெட்டிக்குள்ளாம் சுத்தி வச்சுக்கிட்டு செமையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னும் போது இவர் போயிட்டு கண்ணை காமிக்கிறாரு. அவ்வளவுதான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஷாக்காக போலீஸ்காரனே மயக்கம் போட்டு விடுகிறாரு. இப்ப இவரை கைது பண்றாங்க. இதே டைம்ல போஸை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. மறுநாள் நம்ம ஹீரோ கிட்ட காசை கொடுத்து அந்த கடத்தல்காரன் உங்ககிட்ட காசு கேட்டான் இல்லையா, நீ அந்த காசை அவங்க கிட்ட கொடுத்துட்டு உன்னை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அவனை பிடிச்சி பொண்ணை மீட்டலாம் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட காசை கொடுத்து அனுப்புறாங்க. நம்ம ஹீரோ காசை வாங்கிட்டு போயிட்டு காருக்குள்ள ஏற பார்க்கும்போது காருக்குள்ள வேற ஒரு போன் இருக்கு. இப்ப அந்த போனு ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அட்டென்ட் பண்ணும்போது கையில வச்சிருக்கிற போனை தூக்கி போட்டு வா அப்படின்னும் போது அதை நம்ம ஹீரோ தூக்கி போட்டுறாரு. இந்த கார்ல ஜிபிஎஸ் இருக்கு, அதையும் புடுங்கி போட்டு வா அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் புடுங்கி போட்டு கார்ல ஏறி கிளம்புறாரு. இந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸ்காரன் பார்த்துட்டு போஸ்க்கு கால் பண்றான். அந்த கிட்னாப்பர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், ஜிபிஎஸ் புடுங்கி போட சொல்லிட்டான், கையில வச்சு இந்த போனை புடுங்கி போட சொல்லிட்டான், காருக்குள்ள வேற ஒரு போன் இருக்கு போல, அது மூலமா பேசிக்கிட்டு ராகுல் கிளம்பிட்டான் அப்படின்னும் போது நீ போயிட்டு ஃபாலோ பண்ணு அப்படின்றாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்ம ஹீரோ எப்படியோ எஸ் ஆயிட்டாரு. இப்ப அப்படியே அந்த போஸை காமிக்கிறாங்க. இப்போ போஸுக்கு நம்ம ஹீரோ அந்த ஆன்லைன் மூலமா கால் பண்றாரு. நீ என்ன முட்டாளாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த, இப்போ நீயே ஏமாந்து போயிட்ட பாத்தியா, இப்போன்னு கிடையாது, எப்பயுமே நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னும் போது இங்க பாரு ராகுல், ஏற்கனவே நான் சரியான கான்ல இருக்கேன், உன் கூட அந்த பொண்ணு இருக்காளா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. நீ யோசிக்கும் போதே தெரியுது அந்த பொண்ணு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு கூட இல்ல அப்படின்னா போனை கட் பண்ணு அப்படின்னும் போது ஹீரோ போனை கட் பண்றாரு. ஹீரோ கூட அந்த பொண்ணு இல்ல. இப்ப அப்படியே உள்ளுக்குள்ள அந்த கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ளுக்குள்ள வராரு. இந்த பொண்ணு பணத்துக்காக கால் பண்ணி பேசினா அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்காரனுக்கும் தெரியவே
தெரியவே தெரியாது. இந்த ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்ணி பேசினா அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் தெரியவே தெரியாது. கடைசியா தான் 3 பேரும் பிளான் பண்ணி இந்த பணத்தை ஆட்டையை போட்டு கொண்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த ஃப்ரெண்டுக்காரனை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. சம்மடி அடிச்சு அவனை கொலையே பண்றாரு. இந்த கேர்ள் ஃப்ரெண்டு இதையெல்லாம் பார்த்து பயந்து போன பொண்ணு அங்கிருந்து ஓடுவான்னு பார்த்தா பணத்தோட அங்கிருந்து ஓடுறா. மக்களே அந்த அளவுக்கு விச கிருமியா இருக்கா. என்னடா திடீர்னு இவன் பைத்தியக்கார மாதிரி ஃப்ரெண்டை அடிச்சு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா நம்ம ஹீரோக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் ஏமாத்தி பணம் கேட்கிறேன் அப்படின்ற விஷயம்லாம் தெரியவே தெரியாது. கடைசியா இந்த போஸ் நானே அந்த பணம் கொடுக்குறேன், நீ வந்துட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி போ, நம்ம வந்துட்டு பிளான் பண்ணி அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு தான் கால் பண்ணிருப்பாரு. கால் பண்ணி சொல்லும் போது அந்த போஸ் தான் குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு உன்னை வந்துட்டு பழிவாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நீ அவனுடைய பிளான்ல மாட்டிக்காத, நம்ம எல்லாரும் பிளான் பண்ணி பணத்தை பறிச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவன் தான் சொல்லிருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பயபுள்ள தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான், இவன் தான் கூட இருந்துகிட்டே நமக்கு குழி பறிக்க பாக்குறான், குழிய நோண்டியே வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ கடைசியா குழந்தை போஸ் கூடவும் இல்ல அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. கூட இருக்க துரோகிய சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. 2 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த போஸ் கூட ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க. அவங்க கிரைம் டிபார்ட்மெண்ட் கூட எல்லாம் பேசி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாஸ்க் காரனுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அம்மாவே கிடையாது, அது ஒரு கடத்தல் கும்பலுடைய தலைவி போல. அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் ஃபைல் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையை கடத்தும் போது போலீஸ் கிட்ட மாட்டிருக்காங்க போல. இதையெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நேரா போயிட்டு இந்த லேடியை மீட் பண்ணி ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும், இப்ப இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த குழந்தை எப்படி போச்சுன்னா தெரியாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இப்ப நான் என் டீமுக்கும் பாஸுக்கும் கால் பண்ணுவேன், எல்லாரும் வந்து உன்னை போட்டு புலந்து எடுத்துருவாங்க அப்படின்னும் போது இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் கடத்தல் வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா இப்பெல்லாம் எனக்கு வயசாயிடுச்சு, யாரையும் கடத்துறது கிடையாது, இந்த மாஸ்க் போட்டவன் எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரன், அவ்வளவுதான், என் பையன் கிடையாது, இவன் குழந்தைங்களை கடத்துவான், அது எனக்கு நல்லாவே தெரியும், கடத்தி எங்க வச்சிருக்கான்னு தெரியல, இவனும் காணாம போயிட்டான் அப்படின்னும் போது அவன் எப்பயோ இறந்து போயிட்டான், உனக்கு வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் கடத்தினானா இல்லையா அப்படின்லாம் எனக்கு தெரியல, ஆனா அவன் குழந்தைய கடத்தினா எங்க மறைச்சு வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், என் கூட வாங்க நம்ம வேணா அங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. போயிட்டு ஒரு வண்டியா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பழைய ரோடு மாதிரி இருக்கு மக்களே, யாரும் யூஸ் பண்ணாத ரோடு. அந்த ரோட்டு ஓரமா எக்கச்சக்கமான வண்டி நிக்குது. ஒவ்வொரு வண்டியா பாத்துக்கிட்டு போறாங்க. அப்படி பாத்துட்டே போகும்போது ஒரு வண்டியில இருந்து செமையா நாத்தம் அடிக்குது. அவள் தான் அந்த குழந்தை இறந்து போயிட்டா போல. இந்த விஷயத்த இந்த லேடி போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டு நேரா போஸுக்கு கால் பண்றா. போலீஸ் படையே வந்து இறங்குறாங்க. அங்க இருக்க ஒரு வண்டியை செக் பண்ணா அந்த குழந்தையுடைய டெட் பாடி இருக்கு. இந்த குழந்தைய ஏமாத்தி மயக்க மருந்து கொடுத்து இந்த குழந்தையுடைய வாயி கை கால்லாம் கட்டி இந்த வண்டிக்குள்ள போட்டு லாக் பண்ணிருக்கான் போல. அந்த குழந்தை அழுகி போயிட்டு அப்படியே டெட் பாடியா இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த லேடி போலீஸ் நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம் அப்படின்றாங்க. ஆக்சுவலா இங்க இருக்கிற எல்லார் மேலயுமே தப்பு. முதல் தப்பு யார் மேல அப்படின்னா இந்த போஸ் மேல அப்படின்னே சொல்லலாம். குழந்தைய காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போதே ஒழுங்கா நம்ம ஹீரோ மேலயும் ஃப்ரெண்டுக்கார மேலயும் சந்தேகப்படாம நேரா எப்பயுமே எப்படி விசாரிப்பாங்களோ அப்படி விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம ஹீரோவை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி கடைசியா இந்த குழந்தை இறந்தே போச்சு. நம்ம போஸ் மேல மட்டும் இல்லாம ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேவலமான மனுஷன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா யாரு பண்ணது பெரிய தப்பு, யாரால இந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.